ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுன்னு இன்றைய தினம் 811வது நாமாவளியாக ஓம் வேததராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி வேதங்களை தாங்கி நிற்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. குமார பரமேஸ்வரன் வேத மந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த இறைவன் அந்த வேதங்களை தரித்து அனுகிரகம் பண்ணுபவராக வர்ணிக்கிறது. அதாவது வேதம் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஆதாரமான நூல், அறிவு நூல். அப்பேற்பட்ட அந்த நூல் எல்லா விதமான தர்மத்தையும் போதிக்கக்கூடியது. அந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இது எல்லாமே அதிலிருந்து தோன்றியது தான். எல்லாத்துக்கும் ஆதாரம், தோற்றம், தொடக்கம் எதுனா வேதம் தான். அந்த வேத ஸ்வரூபமாகவே இறைவன் இருக்கார். அந்த வேதங்கள் எல்லாம் இறைவனை பூஜிக்கிறது, அந்த இறைவனுடைய மூச்சு காற்றாக பாவிக்கிறார். அதனால தான் அந்த வேதத்துக்கு அவ்வளோ ஒரு உயர்வு. வள்ளுவ பெருந்தகை சொல்லும்பொழுதும் அந்த காவலனுடைய இதில் சொல்லும்பொழுது பயன் குன்றும் தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். காக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 2 பேரை பாதுகாக்கணும் அப்படின்றார். பசுக்களையும் அந்த 6 தொழில் செய்யக்கூடிய அந்தணர்களையும் பாதுகாக்கணும் அப்படின்றார். அவர்களுக்கு விசேஷமாக அப்படின்னா அதை தான் சொல்கிறார். தொழிலோர் நூல் மறப்பர் அப்படின்றார். அந்த நூல் தான் ஆதாரம். அதுதான் எல்லாத்துக்கும் காலத்துக்கும் வழி காமிக்கக்கூடியது. அனைத்து உயிர்களுக்கும் அந்த வேதம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. அந்த வேதத்தை காப்பதற்காகவே 6 முகத்தில் ஒரு முகத்தோடு சுவாமி காட்சி கொடுக்குறார். அப்பேற்பட்ட அந்த வேதத்துக்கு அவ்வளோ ஒரு உயர்வு. அழகாக சொல்லுவார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னுவார். அதுனா நூலோர் தொகுத்தது அப்படின்னா இந்த வேதத்தினுடைய வழி தோன்றலாக உபநிடதங்கள், ஆகமங்கள், புராணங்கள்லாம் நமக்கு பெரியவா கொடுத்துருக்கா. அதில் என்ன சொல்கிறா அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் பகுத்துண்டு எல்லா உயிர்களுக்கும் கொடுத்து சாப்பிட்ணும். இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவேன்னுவர் கந்தர் அலங்காரத்தில். அப்படி எல்லா உயிர்களுக்கும் வலி அப்படின்றது ஒன்று தான். அது ஓரறிவு ஜீவனாக இருந்தாலும் சரி, 6 அறிவு ஜீவனாக இருந்தாலும் எந்த உயிருக்கும் நம்மளால் தீங்கு செய்யக்கூடாது. இதெல்லாம் அந்த வேதங்கள் அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கு. அதை தான் அடியார்கள், அனுபூதிமான்கள்னால் தன்னுடைய அனுபவத்தில் இறை அருளால் உணர்ந்து நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கா. அதை முழுதும் உணரணும், அதை அடையணும் அப்படின்னா அதுக்கு இறைவன் அருள் மட்டும்தான் வேணும். அதனால தான் கேட்குறார். 6 முகம் ஒளிவிட வந்து நான்மறை உபநிடமதனை விளங்க நீ அருள் புரிவாயேன்னு கேட்பார் திருப்புகழில். அப்படி குமார பரமேஸ்வரன் வேதஸ்வரூபமாக அந்த வேதங்களை தாங்கி நிற்பவராக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் வேததராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.